ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. ஸோ அதை குடிச்சாச்சு ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா நான் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரணவ் குட்டி வந்து பிரிச்சுட்டான். பசங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாவண்யாக்காவோட ஷார்ட்ஸில் இது நீங்கள் பார்க்கலாம். இப்படி தான் மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்போம். அம்மாவோட நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கவும் மாட்டோம், கையும் வராது. ஏன்னா அதில் டேஸ்ட்டே பெருசாக இருக்காது. அதில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணலாம். நான் உங்களுக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி பார்க்குற இந்த vlog வந்து நான் மார்னிங்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மார்னிங்லேருந்து ஸ்பெஷலாக இருக்கிற ஹெல்த்தியான ரெசிபிஸ், குட்டி குட்டி டிப்ஸ் இது எல்லாமே இந்த vlogல வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் அப்படின்றதுனால சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருளாக இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இது வந்து நல்ல ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் ரெடி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். 2 பேர் குடிக்கலாம். இல்லை நான் சின்ன சின்ன கப்பு குடிப்பேன் அப்படின்னா இதை விட எல்லாமே ஹாஃபாக எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி வந்து தோல் சீவி எடுத்திருக்கேன். அண்ட் பச்சை மஞ்சள் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வரலி மஞ்சள் வந்து பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம பவுடராக யூஸ் பண்ணுறதை விட வரலி மஞ்சள் போட்டு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அதில் அந்த குர்குமின் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பவுடரில் அது கொஞ்சம் கம்மியான அளவு தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து வரலி மஞ்சள் இந்த மாதிரி பச்சை மஞ்சள் கூட எடுத்துக்கலாம். முக்கியமாக பெப்பர் வந்து மெயினுங்க. அந்த பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணாதான் அந்த இஞ்சியோடு சேர்க்கும்போது நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது அந்த பெப்பர் பவுடர் இல்லாமல் எடுப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீலில் ஒரு டாக்டர் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன அட்வைஸ் கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணும்போது பெப்பர் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிக்கலாம். ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. ஸோ அதை குடிச்சாச்சு ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா ஒரு ½ அன் ஹவராக இருக்கணும். அதுக்குள்ளே எதுவும் வந்து காஃபி டீ குடிச்சிடக்கூடாது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக கிடையாதுங்க. நார்மலாக தோசை தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கின் கேர் பார்க்க போகிறோம். ஸோ தினமுமே மார்னிங் எழுந்தது இந்த ஐஸ் கியூப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் அவ்வளோ நல்லா க்ளோவாக கொஞ்சம் அந்த ரிங்கிள் ப்ராப்ளம்லாம் வந்து சீக்கிரமாக வராமல் இருக்கும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் பின் பண்ணி விடுறேன், செக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து அந்த ஐஸ் கியூப் வந்து நல்லா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐஸ் கியூப் வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிடுறேன். பச்சை பால், 1 கப் அளவுக்கு குக்கும்பர் அண்ட் 1 கப் அளவுக்கு பன்னீர் ரோஸ், மூணுத்தையுமே நல்லா அரைச்சி நம்ம வந்து ஐஸ் ட்ரேயில் போட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா ஒரு கர்ச்சிஃபான காட்டன் டவலில் நம்ம உள்ளே வச்சு டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் நல்லா வந்து ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணோன்னா ஸ்கின் அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளோவாக இருக்கும். இப்போ மாங்காய் தொக்கு வந்து ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட்டு மாங்காவை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிள் ரெசிபி தான். கர்ட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு கடாயில் ஆட் பண்ணி ஆயில் நல்ல சூடானதும் கடுகு வந்து வெடிக்க விட்டுக்க போகிறோம். நல்லெண்ணெயில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் வரும். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்து நல்லா இதோட வதக்கிக்க போகிறோம். ஸோ இங்கே சரண்யாக்காவும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. லாவண்யாக்காவோட ஷார்ட்ஸில் இது நீங்கள் பார்க்கலாம். இப்படி தான் மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்போம். அம்மாவோட ரெசிபி. ஆமாம், முடிஞ்சிருச்சு. நான் பண்ணுறேன், நீ எடு. அது வந்து அது வீடியோ சேனல் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டில் வந்து எங்கள் மாமியார் ஒரு அல்வா ஒன்று பண்ணியிருந்தாங்க. கோதுமையில் தான். கோதுமை அது வந்து மில்லியன் வியூ ரீச் ஆச்சு. அது மாதிரி எங்கள் அம்மாவோட ரெசிபி நான் வேம்பு எடுக்க சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒன்று அத்தன்டிக்கான ரெசிபி. ஓகே, அம்மா வந்து நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி. அது என்னதுமா இது என்னது கழுகு வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவியே, பிண்டிவியம் அந்த மாதிரிலாம். அப்படி ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? ரெசிபி மட்டும் போடு. சரண்யாக்கா சொல்கிற ரெசிபி வந்து நான் கேள்வி கூட பட்டதில்லை. ஸோ என்னன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மாங்காயில் நம்ம மஞ்சள் தூள், உப்பு, காரப்பொடி, சில்லி பவுடர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதில் அடிஷ்னலாக சேர்க்கப்படுறது பெருங்காய பவுடர், முக்கியமாக வெந்தய பவுடர் வந்து சேர்க்கணும். அதாங்க ரொம்ப நல்லது. அப்படியே நமக்கு அந்த ஊறுகாய் வாசனை அடிக்கும். வெந்தய பவுடர் சேர்த்துட்டு பெருங்காயமும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தொக்கு வந்து கிடச்சிடும். ஸோ நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
சில்லி பவுடர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க அண்ட் ஒரு துண்டு வெல்லம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி வெந்தய பவுடர் பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட மாங்காய் தொக்கு வந்து ரெடி. ஸோ இது வந்து நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். உப்பு காரம் உப்பு வேணுமா? சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிடணும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும். நல்லெண்ணெய் போட்டு அந்த மாங்காய் தொக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் மறக்காமல் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோன்னா நமக்கு நல்லா வந்து ஊறுகாய் மாதிரியே வருது. சூப்பராக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே அப்பப்போ எடுத்து ஒரு குட்டி 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 கிளிப்பிங்ஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபேஸ்க்கு தேவையான அவகேடோ எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா க்ரீமியாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஹனி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஹனி சேர்த்துட்டு ப்ளஸ் நம்ம அரிசி மாவும் இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு பால், பச்சை பால் கலந்துக்க போகிறோம். மொத்தம் வந்து 4 நம்ம சேர்த்துருக்கோம். அவகேடோ, ஹனி அண்ட் வந்து ரா மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் நம்ம ரைஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 or ½ an hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கின்க்கு வந்து கொஞ்சம் கேர் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா அண்ட் வந்து அது நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஃபேஸ் பேக் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். ஆனால் உடனே ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நம்ம போட்டதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ண ஸ்கின்னில் அவ்வளோ நல்ல ஒரு மேஜிக் தெரியும். ஸோ அவகேடோ ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப நல்லா வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேஸ் பேக்கு. ஸோ ஷுவராக நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் வீட்டில் அவகேடோ இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசி மாவு பால் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த பேக் வந்து நல்லா டைட்டாக காயணும். ஏன்னா அது பயங்கர க்ரீமியாக இருக்கும், அது காயாது. ஸோ அதனால் கொஞ்சம் டைட்டன் கொடுக்கறதுக்காக நான் ரைஸ் ஃப்ளார் அப்புறம் கொஞ்சம் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்கும் வாஷ் பண்ணதுக்கப்புறம். ஸோ வந்து க்ளீன் பண்ணிடலாம். 20 minutes அப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பார்த்துடலாம். ஸோ நான் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரணவ் குட்டி வந்து பிரிச்சுட்டான். பசங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து எல்லா வெப்சைட்லேயுமே நம்ம பார்த்துருப்போம். அதை நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் வந்து கிச்சன் டெக்கரேஷன் இருக்கலாம். க்யூட்டாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. மொத்தம் வந்து 4 pieces வருது. குட்டியாக இருந்தாலும் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலாக அதை எங்கே செட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த வால் ஹேங்கிங்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஓரளவு அதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாகவே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக கிச்சனுக்காக வாங்கினேன். எங்கே அதெல்லாம் செட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் இதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் வீக்லி 2 யூஸ் பண்ணலாம். நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கவும் மாட்டோம், கையும் வராது. ஏன்னா அதில் டேஸ்ட்டே பெருசாக இருக்காது. அதில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணலாம். நான் உங்களுக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். பேக்கே வந்து அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். ஸோ சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அவகிட்ட பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்கின் கேர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான ரெசிபீஸ் அண்ட் வந்து ஃபேஷன் வீடியோ, பியூட்டி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான vlog உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.